நாங்கள் கூடுதலாக தமிழாக்களோட தான் எங்களோட மம்மியோட நாங்கள் இருக்கீங்களும் தமிழாக்களோட தான் நாங்கள் கூட புலங்க. ஸோ வந்து இந்த ஒரு சிறிய வீட்டில் தான் இவங்க 2 பேரும் இருந்து வாழ்கிறாங்க. நாங்கள் வந்து பார்ப்போம், கண்டிப்பாக ஒரு அழகிய வாழ்க்கை அமைய போது. ஐயா வாங்கய்யா. நாங்கள் கூடுதலாக தமிழாக்களோட தான் எங்களோட மம்மியோட நாங்கள் இருக்கீங்களும் தமிழாக்களோட தான் நாங்கள் கூட புலங்க. நீங்கள் கூட பிள்ளைங்கிற இப்போ இப்போ உங்களுக்கு வந்து எதுவும் வித்தியாசமான பாசைகள் எதுவும் இருக்குதா? மொழிகள் ஒரு பால் செய்துக்கு நம்ம பாசை இருக்குதா? இப்போ சாப்பிட்டியான்னு அப்படி கேட்குறேன். எக்கா கும்மகோ எக்கா கும்மகோ எக்கா கும்மகோ சாப்பிடுங்களா? ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இங்கே சத்துருக்கொண்டானில் இங்கே வந்த பிறகு உங்களுக்கு உதவிகள் எதுவும் கிடைச்சிருக்குதா? இப்போ எங்களை மாதிரி யாரும் வந்து கதைச்சா இல்லாட்டி எதுவும்? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த வயதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உண்மையாவா? உண்மையான கதை இது. ஓகே. அப்போ உங்களுக்கு இப்போ செலவுகளுக்கெல்லாம் காசு இருக்குதா கையில்? இல்லை அப்படி எப்படி கடவுள் ஒரு இது விதத்தால் இப்படி தந்து நம்ம காலம் போகுது. இல்லை இப்போ உங்கள்கிட்ட கையில் காசே இல்லையா? நீங்கள் சொன்ன நம்பருக்கு எப்படி காட்டுன்றது அவங்களுக்கு வெறும் பேசி. ஓகே. அப்போ இப்போ நாளைக்கு வந்துட்டு அரிசியும் தேங்காயும் இருக்குது, மற்ற கறிப்புளிக்கு காசு வேணும். கறி ஆக்கி எப்போ தம்பி அது உண்மையான கதை. இல்லை சின்னாக்கள் தானே நம்ம 2 பேரும் இப்படி போயிடுவா தானே. 4 மணி தான் இருக்கிறேன், அதனால நமக்கு அதில் பிரச்சனை இல்லை. சரி. அப்படி நீங்கள் என்னதான் நீங்கள் கஷ்டத்தை தாங்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் சாப்பிடாம இருக்கக்குள்ள வந்து பசிக்கும். உங்கள் இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களோட வந்து யாரும் மகள் பழகிற குறைவு அப்படின்னு மாதிரி எல்லாரும் நல்லா பழகுவாங்க. ஒருவேளை நம்மளை கழிக்க மாட்டாங்க, இப்போ நம்மளை மதிக்கிறாங்க. இல்லை வசதி இல்லை, அதான் பழக்கம். அதான் பழக்கம். அந்த இடம் காசு இருக்கும்போது 4 பேர் தேடி வந்திருப்பாங்க. என்ன நடக்கக்குள்ள சொல்லுவாங்க அவங்களுக்கு. நமக்கு இப்போ ஒன்றும் சொல்கிறது ஒன்றுமே நாம் நம்மளோட பாடு. இப்போ பாருங்க, முந்தைய ஒரு காலம் நீங்கள் நல்லா இருக்கும்போது தேடி வந்தவங்க இப்போ தேடி வர்றாங்க. இல்லை இப்போ வந்து நிகழ்வுகள் நடந்தாலும் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க இல்லை ஒரு சிறிய உதவி கூட தேடி வந்து யாரும் செய்கிறாங்க இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்கள் இப்போ வாழ்கிறீங்க. ஏன்னா சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறும் தேங்காய் அப்படின்னா நாளைக்கு நம்ம வந்து அதுக்குமே வழி இல்லை. ஆனாலுமே வந்து அதை குறித்து கவலைப்பட நீங்கள் வந்து யோசிக்கிறீங்களே ஐயா, சரி நாளைக்கு விடிஞ்சா என்கிட்ட செலவு காசு இல்லை, என்ன செய்யலாம்? கடவுள் தருவார் என்று பிடிக்கலாம் இருந்து 2 பேருமே கதைப்பீங்க. உங்களை உயிர் போக மட்டும் மறக்கப்பட்ட வாழ்க்கை தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒன்று தந்தது. தந்தவருக்கு நான் மண்டாடுவோம், உங்களுக்கு மண்டாடும் நன்றி சொல்கிறோம். சந்தோஷம். கடைசி வரை மறக்க மாட்டேன். இந்த உயிர் போக மட்டும் வேற மறக்க மாட்டேன் சொன்னால் ஏதோ ஒரு கடவுள் எனக்கு உங்களை கண்ட இன்னொரு ஆளை கொண்டு இறக்கி விட்டமா இருந்தது. கடவுளை கொண்டு விட்டமா இருந்து உங்களை கண்ண செஞ்சிருப்பு முகத்தில் சிரிப்பும் பார்த்தோன்னா அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் சத்துருக்கொண்டான் சர்வோதயம்ன்றது தான் வந்திருக்கோம். உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து எங்களுக்கு சரியான மாதிரிக்கு அலைவு நினைக்கிறேன். எங்களோட கார் வந்து நிறைய கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கும். நாங்கள் வந்து இன்றைய தினம் கிரான், பரங்கியாமடு, கோரகளிமடு அப்படி இப்படின்ட்டு நிறைய இடம், அது போக வந்துட்டு மாவடி வம்பு, ஸோ எல்லா இடமும் வந்து நாங்கள் உள்ளட்டு வந்து எங்களுக்கு திருப்தியான ஒரு குடும்பத்தை நாங்கள் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு ஓடிட்டே இருந்தோம். ஆனால் வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்து சந்திக்கலை. ஓகே, அதுவுமே ஒரு நன்மை கொண்டு சொல்லிக்கொள்வோம். ஸோ அந்த வகையில் நாங்கள் இந்த சர்வோதயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து கஷ்டப்பட்ட மக்கள் வாழ்கிற ஒரு இடம்தான். அப்படியே வந்து நாங்கள் இந்த சர்வோதயத்துக்குள்ளே உள்ளிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒரு தொங்கல் மட்டும் வந்துட்டோம். இங்கால வந்துட்டு பாதையே இல்லை. அப்போ வந்து தொங்கல் மட்டும் பந்தமாக இருந்தால் இந்த முடிகிற இடத்துல வந்து ஒரு சிறிய ஒரு வீடு சரி தானே. அப்போ நான் வந்து இடத்துல நிப்பாட்டிட்டு நான் வந்து கூப்பிட்றப்போ வந்து ஒரு ஐயா அவரால் வந்தார். சேம் டைம் அவங்களோட மனைவியும் வந்து நடந்து வந்தாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வந்து நடந்து வர விதம் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து இப்படி நடக்கிற மாதிரிக்கு, ஆனால் அம்மா வந்து இப்படி நேர இப்படி நடந்து வந்தாங்க சரி தானே. அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்குறப்போன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட அந்த முழங்கால் செல்லு வந்து 2ம் தேஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு அம்மாவும் ஐயாவும் தான் வந்து இந்த வீட்டிலேருந்து வாழ்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கே வந்து நாங்கள் உதவி செய்யத்தான் வாரம் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் ஜஸ்ட் வந்து ஒரு ஆளை தேடி வந்த மாதிரி வந்து சும்மா கதை கேட்குறப்போ வந்து அவங்க கஷ்டம்ன்றதை நாங்கள் அறிஞ்சு கொண்டோம். ஸோ வந்து அவங்களோட கதையிலேருந்து அதை அறிஞ்சு கொண்ட பிறகு நாங்கள் உண்மையாக வந்து நோக்கத்தை சொல்கிறப்போ வந்து அவங்க பெருமளவில் வந்து சந்தோஷப்பட்டாங்க.
நாங்கள் வந்து கடவுள்கிட்ட கும்பிட்ட கிருபதான ஐயா உங்களை அனுப்பியிருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது பிறகு நான் இந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்கள் செய்வோம், வீடியோ எடுப்போம், நீங்கள் கதைப்பீங்களா அப்படின்னு கேட்குறப்போ வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, ஓமையா நாங்கள் கதைப்போம், கஷ்டத்தை சொல்கிறதில்ல என்ன பக்கம், நாங்கள் வந்து பேகர் இனத்தவர்கள் பரவாயில்லையா அப்படின்னு மாதிரி வந்து கேட்டிருந்தார் ஐயா. அப்போ நான் சொன்னேன், அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லையே, நாங்கள் எல்லாருமே வந்து தமிழ் பேசுகிறவங்க தானே, அதில் எல்லாம் ஒன்றுமே இல்லை, கஷ்டம்ன்றது உண்மைன்னா நாங்கள் யாருக்குமே ஹெல்ப் பண்ணுவோம். நாங்கள் வந்து இது வரைக்கும் தமிழ் ஆக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம், சிங்கள மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம், ஆனால் இவங்களுக்கு வந்து யாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து அவங்கள சந்திச்சிருக்கோம். அந்த வகையில் சந்தோஷம். நாங்கள் இப்போ உள்ளுக்கு போயிட்டு அவங்களோட கதைக்கலாம் சரி தானே, அவங்க இந்த இடத்துலேருந்து என்ன மாதிரி வந்து அவங்களோட வாழ்க்கையை கொண்டு போகிறாங்க என்று வந்து யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, என்ன மாதிரி சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் அறிஞ்சு கொள்வோம். அண்ட் வந்து அவங்களோட வாழ்க்கை முறைமைகள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து நாங்கள் கேட்டு அறிஞ்சு கொள்வோம். கண்டிப்பாக வித்தியாசமான ஒரு காணொலியாக அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு. ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு வந்து அவங்களோட கதைப்போம் சரி தானே. ஸோ வந்து இதுதான் இவங்க இருந்து வாழ்கிற வீடு. ஆனால் வந்து இது வந்து இவங்களோட சொந்த வீடு வாசல் இல்லை, ஏன்னா அப்படித்தானே ஐயா? ஓகே, அப்போ இவங்க தான் வந்து நான் சொன்னவங்க ஐயா, அப்புறம் அம்மா 2 பேருமே இருக்காங்க. அம்மா ஒருக்கா நடந்து வாங்க ஒரு கொஞ்சம் தூரம். நான் வந்து சொல்லியிருந்தேன் அம்மாவோட நடை வந்து கொஞ்சம் வித்தியாசம், அம்மாவுக்கு வந்து முழங்கால் சிரட்டை வந்து தேஞ்சிட்டேன். அப்படியா? சரி, ஓகே. ஆனால் அம்மாவுக்கு வந்து அம்மா சரி காணும், அம்மா வந்து ஆளும் வெயிட்டாகக்கூடிய கால் வந்து சின்னதாக இருக்கு, ஏன்னா ஓகே. அப்போ வந்து நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லி தேடி வர இல்லை, ஆனால் வந்து கடவுள் தான் அவங்கள்ட்ட அனுப்பியிருக்கார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்கோ சரி தானே. அப்போ அந்த வேலை சந்தோஷம். அம்மாவோட பேர் என்ன? மேர்சி வின்சன். மேர்சி வின்சன். ஐயாவோட பேர்? ஐவன் வின்சன். ஓகே, நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் சொன்ன மாதிரிக்கு வந்து எனக்கு அது வாயில் கூட வர்றதில்லை, ஏன்னா பேர்கர்ன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம். உண்மையிலே வந்து நான் இன்றைய தான் ஃபர்ஸ்ட் டைம். நான் இது வரைக்கும் நிறைய தமிழ் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அண்ட் வந்து சிங்கள மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து இனம், மொழி, மதம் எதுவுமே பார்க்குறது இல்லை, கஷ்டம்ன்றதை மட்டும்தான் நாங்கள் வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து கஷ்டம் அப்படின்ற முறையில் நம்புகிறோம். இப்படியான ஒரு ஹெல்ப் வந்து எங்களுக்கு இன்றைக்கு தான் இத்தனை இதுக்கும் கிடைச்சிருக்குது. கடவுள் தான் ஒரு இதால் எங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கிறதில்ல, ஒரு உதவியும் கிடைக்கிறதில்ல. அப்போ இந்த ஒரு வீட்டிலேருந்து இவங்க 2 பேரும் வந்து வாழ்கிறாங்க. ஸோ வந்து மழை வந்த டைமில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து அப்படியே பூரணமாக வெள்ளத்தால் மூடி இருந்ததாம், ஆனால் யாருமே வந்து எட்டி பார்க்கலையாம். ஸோ வந்து கடவுளாக அனுப்பி நாங்கள் இன்றைக்கு வந்து இவங்களை எட்டி பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் சந்தோஷம். நாங்கள் பெருமளவில் எல்லாம் உதவி செய்வோம் என்றெல்லாம் நான் சொல்ல வரையில, ஆனால் ஏதோ எங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வோம், அதுதான் இங்கே வந்து கன்செப்டே. ஸோ நாங்கள் வந்து ஐயாக்கள் இருக்கக்கூடிய இந்த வீடு வாசல் வளவை வந்து நான் அவங்களுக்கு நோம்பலாக சுற்றி காட்டுறேன் பாருங்க. வீடு ஃபுல்லாக, அதாவது வளவு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க. இந்த தென்னை மரம் எல்லாம் உங்களுடைய இல்லை, அது ஓனர்கிட்ட நீங்கள் வந்து பராமரிக்கிறீங்க. ஓகே, அப்போ சம்பளத்துக்கு இருக்க விட்டுருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்துட்டு பராமரிப்பீங்க, அவங்க வந்து உங்களை இருக்க மட்டும் விட்டுருக்காங்க. ஓகே, உதவி செய்த நீங்கள் இதில் இருங்க, அவர் தான் எல்லாம் இது அடிச்சு தந்து அவர் தான் எல்லாம் அடிச்சு தந்தது, அவருடைய செலவிலேயே வந்து செஞ்சு தந்து உங்களை இருத்திக்கிறேன். அப்போ நாங்கள் அவருக்கும் ஒரு நன்றியை சொல்லுவோம். அப்போ வந்து இந்த தென்னை மரம் எல்லாம் நீங்கள் பராமரிக்கிறீங்க, தண்ணி விட்டுக்கிட்டு. நான் தண்ணி பைப்பெல்லாம் இங்கே இருக்குதா? கிணறு இருக்குது, அதுல இருந்து அள்ளி ஊற்றுறீங்களா? வாலியால் அள்ளி ஊற்றுறீங்க. எத்தனை வயசு உங்களுக்கு? ஒரு 55-50 வயசு இருக்குமா உங்களுக்கு? 71 வயது. 71 வயசா உங்களுக்கு? 65 வயசு. ஓகே, அப்போ நல்ல ஒரு கப்பல்ஸ் தானே. 300 பிச்சை சம்பளம் தான் எடுக்கிறேன். 300 பிச்சை சம்பளம் எடுக்கிறீங்க, அது போதுமா இருக்குதா? காணாது, QR கொடுக்குறாங்க 7000 ரூபா. என்ன ஒர்க் பண்ணீங்க இவ்வளோ காலம்? கார்பெண்டர் வேலையா? ஓகே, அப்போ வயது போயிட்டுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லை, வயசு போயிட்டுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லை, இப்படி தானே இந்த காவளவில் குருத்தோலை சிரிக்கும் ஒரு பழமொழி. உங்களுக்கு வயசு போயிட்டுன்னு சொல்லி ஒரு சின்ன முதலாளி வந்து உங்களை தட்டி கழிக்கலாம், ஆனால் நாளைக்கு அவர் வயசு போகாமல் இருக்கேலுமா? இல்லை தானே, அப்போ அவருக்குமே வயசு கண்டிப்பாக வரும். யோசிக்கணுமே. அதை வந்து யாரும் யோசிக்கிறது இல்லை தானே. இப்போ நாங்கள் வந்து நல்லா இருக்கோமா, வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கிறோமா அப்படின்றத மட்டும்தான் வந்து இப்போ பார்ப்பாங்க. ஆனால் வந்து முதிர்ந்த காலம் வந்து எங்களுக்கு வருமன்றதை யாரும் யோசிக்கிறது இல்லை. சரி, இந்த வீட்டுக்கு பார்ப்பாங்க உள்ளுக்கு நீங்கள் என்ன மாதிரி இருந்து வாழ்கிறீங்க அப்படின்றது. ஏன்னா ஓகே, ஸோ வந்து இந்த ஒரு சிறிய வீட்டில் தான் இவங்க 2 பேரும் இருந்து வாழ்கிறாங்க. நாங்கள் வந்து பார்ப்போம், கண்டிப்பாக ஒரு அழகிய வாழ்க்கையாக அமைய போது. ஐயா வாங்கய்யா, என்ன உள்ளுக்கு வச்சு முடிப்போம் மக்களே, என்ன பிளேட் கூட
லைட்டும் போடு தம்பி. ஸோ வந்து இந்த இது வந்து இவங்களோட முன் ஹோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த இது இந்த மேல வயர் எல்லாம் வருது. லைட் ஓகே. லைட் போடணும் தம்பி. ஆனால் லைட் போடுங்களேன். நல்ல ஒரு குளிர்மையான வீடாக இருக்குதா ஏன்னா அது இப்போ மழையும் பெஞ்சு வெள்ளம் நின்றது தானே. அண்ட் வந்து டிவி வேலை செய்யுமா? வேலை செய்யுமா? சரி ஒரு டிவி அந்த காலத்தான் டிவி பார்க்குறீங்களா நீங்கள் இந்த ப்ரோக்ராம் எதுவும்? மகன் பாய்ச்சிட்டு உங்களுக்கு தந்துட்டு போயிட்டாரு என்ன? சரி ஓகே. அப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ள நீங்கள் படுக்கையெல்லாம் சமையல் எல்லாம் இங்கேம்மா பக்கத்தில் குஷினி இருக்குதா? ஓகேப்பா அதோட சேர்த்து தான். சரி ஓகே. இது வந்து குஷினி ஓகே ரைட்டு. இதுதான் வந்து ஐயா அப்புறம் அம்மாக்கள்கிட்ட குஷினி. அது என்ன ஒரு வித்தியாசமான அடுப்பா இருக்குது. அந்த மர அடுப்பா? மரத்தூள் தூசி போற அடுப்பா? தூசி ஓகே. அதான் பாவிக்கிறது. இது எப்படி நீங்க மூட்டுறீங்க? இது ஒன்று வச்சு தம்பி இந்த டின்னுக்குள்ள இது வைக்கிறது. வச்சு இதுக்கு அந்த ஓட்டு ஒன்று இருக்கு. ஓகே. இந்த ஓட்டுக்குள்ள வச்சு இந்த தூசியை போட்டு அடிக்குது. அப்படி அடிச்சு போட்டு கேஸை கூட நல்லா பார்த்தோம். கேஸ் மயத்தான் சின்ன விஷயம். இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி வைக்கிறது வச்சு இந்த இதில் வந்து இது கொண்டு வைக்கிறது வச்சு தூசி போடுறது. இது என்ன தூசி நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க? இல்லை இல்லை சும்மா சும்மா தான் வேலை செய்கிற மாலில் போய் எடுக்கிறது. அவங்க சும்மா கொட்டுற சாமான் தானே. இது காசு இல்லை. இது சும்மா ஃப்ரீயாக இருக்கிறது. எடுத்து போட்டு அடிக்கிறது. இப்படி ஃபில் பண்ணி போட்டு இல்லை கொட்டாது. ஃபில் பண்ணி போட்டு இதை எடுக்கிறது. இதையும் எடுக்கிறது. வச்சு போட்டு கீழே நெருப்பு போட்டு வச்சா சரி. இது வந்து இப்போ அடுப்பு இதுக்கு நெருப்பு வச்சுன்னா 10 அது ஃபுல்லாக கறி ஆளும் சோறு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு போட்டு முடியும். ஆயத்தம் பண்ணி வச்சா எல்லாத்தையும் சோறு பேர் கறி எல்லாம் வைக்கலாம். ஒரு டின் ஃபுல் பண்ணா சரி. வச்சு எடுங்க கறியை பண்ணி சிலிண்டர் எரிஞ்சு முடிஞ்சு மரத்திலுமே கலத்தி போட்டு மரத்திலுமே ஃபில் பண்ணி போட்டு தூசியை சிக்கனமான இது முழு பெரும் மெனக்கிறது இல்லைன்னா இந்த கையில் கரியப்பம் தான் அப்படி இங்கே சொன்ன நம்ம மாட்டீங்க இன்றைக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி அங்கே ஒரு கல்யாணத்துக்கு போனாக்கள் தந்தவங்க. இந்த தேங்காய் துரி வச்சிருக்கு. மத்தியானம் சம்பல் போடல அந்த உருண்டைக்கிழங்கு கூட சீவி வச்சிருக்கு. இந்த மாசியை போட்டிருக்கு. எல்லாமே கோழி குஞ்சுகளுக்கு வச்சேன். கொஞ்சம் தான் வச்சுக்கிறீங்க. 2 பேர் தானே? 2 பேர் தானே. மதியம் சாப்பாடு சோறு சமைச்சு சாப்பிடல. அது சரியா? இப்போ சாப்பிட்டா இதை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காண்டி சாப்பிட இல்லை. இப்போ நான் கல்யாணம் சாப்பாடு கொண்டவங்க அதை கொஞ்சம் சாப்பிட்டேன். ரைட் ஓகே. அப்போ நீங்கள் மதியம் சமைச்சதை இதை வைக்க சாப்பிட வச்சுக்கிறீங்க. நைட்டுக்கு வச்சுருக்கு. ரைட் ஓகே. ஸோ வந்து வித்தியாசமான ஒரு வாழ்க்கைன்னு வாழ்கிறாங்க 2 பேரும் இருந்து. சரி நாங்கள் இப்போ அதில் இருந்து கதைப்போமே என்ன? ரைட் ஓகேவா. அப்போ எது உங்களோட கிணறு வாங்க காட்டுறேன். பாப்பம். ரைட் ஓகே. இதுக்குள்ள வெள்ள தண்ணி போயிருக்கா? இல்லை போய் சாஞ்சு இல்லை. இந்த லெவலுக்கு இருக்கு தண்ணி வந்துட்டு. அப்போ நீங்கள் இதில் தண்ணி எல்லாம் டெய்லி தென்னை மரத்துக்கு ஊற்றுவீங்க? மழை பெஞ்சத்தில் ஊற்றல. இந்த தண்ணி தான் நீங்கள் குடிக்கிறது? சுட வச்சு போட்டு குடிக்கிறேன். இதை சுட வச்சு குடிக்கிறது கொஞ்சம் சுடவில் இந்த இஞ்சால இதுதானே அந்த டஸ் இருக்குது தானே இஞ்சால இது தண்டவாளம் தானே. இதெல்லாம் ரெயின் போய் வர்றது. அதான் டஸ்ட் அடிக்கும். டஸ்ட் இது இருக்குது தானே. ரைட் ஓகே. அதுக்காக சுட வச்சு. டாய்லெட் இல்லையா? டாய்லெட் இல்லை. ஓ மை காட். அப்போ காட்டுக்கு போகிறேன். சரி உண்மையாவா? ஓ டாய்லெட் இல்லை. அம்மாவுக்கு கஷ்டமே. அம்மா கஷ்டம். அந்த முன்புள்ள அந்த கூட்டத்தை அவங்க தெரிஞ்சாக்கிறதுக்கு அங்கே போகிறது. அங்கே போடுவா நீங்கள் காட்டுக்கு போகிறீங்க. நாம் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை நம்மள உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக டாய்லெட் செஞ்சு இருந்தாலும் உங்களுக்கு இந்த வளவுக்கு செய்யலாது. சொந்தம் இல்லை. சொந்தம் இல்லை. அதான் உண்மையான கதை. அதான் பிரச்சனை. நான் இருந்து கேட்போம்மா. சொந்தம் இல்லை எங்களோட. ஓகே. அப்போ வந்து ஐயா அப்புறம் அம்மா வந்து இருக்கிற இடம் பார்த்துருப்பீங்க. குடிக்கிற தண்ணி பார்த்துருப்பீங்க. வந்து டாய்லெட் இல்லாமல் இருக்காங்க. சரியாக அவதி விடுறாங்க. ஓகே எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம்.
அதுக்கு முன்னம் இவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி அவர் கொஞ்சம் கேட்டறிஞ்சு கொள்வோம் சரிதானே. மறுபடியுமாக இவங்களோட பேர் வந்து என்ன? மேசி மேசி வின்சன். ஐயாட பேர் ஐவன் வின்சன். ஓகே, உங்கள் 2 பேரும் சந்திச்சது வந்து எனக்குமே இன்றைய தினம் சந்தோஷம் சரிதானே. இப்போ உங்களோட வாழ்க்கைகள் எப்படி அமைந்தது? நீங்கள் காதல் திருமணமா இல்லாட்டி அரேஞ்ச் மேரேஜா? விரும்பி தான் செஞ்சிருக்கீங்க. ஓகே, உங்களோட சொந்த இடம் எது? கல்லடி அந்த சைடு. நீங்க அங்க இருந்தீங்க, சொந்த இடம் அங்க கடற்கரையோரமா இருந்தீங்க. அப்ப நீங்க வந்து சுனாமில தப்பிச்சு வந்தீங்க. என்ன சுனாமில 2 பேரும் மாட்டிட்டீங்களா? நான் டக்குனு கல்மனை போயிட்டு விடியும். இவங்க தான் பட்டவங்க. இவங்களோட தாய் வந்துட்டீங்க அந்த டைம். அதாவது நீங்க எல்லாம் வெட்டிங் பண்ண டைம் தானே. அப்ப எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 4 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. ஒரு பொட்டையும் 4 பிள்ளைகள், ஒரு பொம்பளை பிள்ளையும் 3 ஆம்பளை பிள்ளைகள். ஒருவருக்கு இந்த ஜெல் இது அவர் காப்பெண்டர் வேலை செய்த பாரம் தூக்கி மிஷின் தூக்கி இங்கே இருக்கு ஊரில் இருக்கு வாடகைக்கு இருக்கு. அப்படி இருக்கிறார். ஓகே, மற்ற 2 பிள்ளைகளும் அங்கே 2 பிள்ளைகளும் ஒரு ஆள் அங்கே இங்கே இருக்கு. அவன் காப்பெண்டர் தன்னாமனையில் இருக்கிறார். ஒரு ஆள் 2 பேர் பனிச்சிருக்காங்க. இருக்கிறாங்க. பொட்ட மகளும் மகனும் இருக்காங்க. அப்போ உங்களோட மகள் 9 பேரை பிள்ளைகள் 9 பேரை பிள்ளைகள். 4 பேருக்கும் 9 பிள்ளைகள் இருக்குது. ஓகே, சந்தோஷம். அப்போ இப்போ வந்து உங்களோட பிள்ளைகள் வந்து உங்களை பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இல்லை, நிலைமைகள்ல இல்லை. அவருக்கு பொம்பளை பிள்ளை, அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை. மற்ற அவங்களை இப்போ கஷ்டத்தை மற்ற ஒரு ஆள் வெளியில் போயிருக்கேன். நாம அவங்கள்ட்ட தொழில் கஷ்டம் எல்லாருக்கும் அப்படி செய்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களோட வீடு வளவுகளை வந்து உங்களோட பிள்ளைகளை கொடுத்துருப்பீங்க. மகளை கொடுத்துட்டீங்க, ஒரு மகளோடைய அவ கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு வந்துட்டீங்க. அப்ப இந்த பிறகுதான் திருமணம் செய்தவே. சுனாமி பிறகுதான் திருமணம் செஞ்சு அந்த வீடு கொடுக்க வேண்டி வந்தது. அப்ப இந்த வீட்டுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? இந்த வீட்டுக்கு நான் திராய்மடியில ஒரு 3 வீட்டுல வாடகை இருந்தேன். பிறகு பனிச்சி அடியில ஒரு 2 வீட்டுல வாடகை. 2 வீட்டுல இருந்தீங்க. வந்து இந்த சத்துருகொண்டான்ல இந்த 2 வீட்டுல இருந்து பிறகு அந்த இந்த சத்துருகொண்டான்ல 3வது வீட்டுல இருக்கிறீங்க. ஓகே, அப்ப உங்களோட வாழ்க்கை காலங்கள் இப்ப ஐயாக்கு 71 வயசுனா 71 வயசுனா நீங்க இப்ப திருமணமாகி எவ்வளவு காலம்? 40 வருஷம் இருக்குமா? 78ஆம் ஆண்டு திருமணம் செய்து. 78ஆம் ஆண்டு சொன்னா இப்ப 46 வருஷம். இந்த 46 வருஷ காலங்களும் எப்படி போச்சுது ஐயா உங்களோட காலங்கள்? வாழ்க்கை எப்படித்தான் தொழில் வாய்ப்புகள் இருந்தா போகும். ஐயா என்ன தொழில்? காப்பெண்டர். முதல் நல்லா இருந்து நல்லா உழைச்சி நல்லா இருந்து. சரி, இப்போ நீங்கள் வந்து நார்மலாக 71 வயசுன்னு சொல்லி உண்மையிலே வந்து உங்களை பார்த்தா சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கிறீங்க ஐயா. நான் வந்து என்றாகும்போது வந்து ஐயா வறுமையிலோடான் வந்தவர். ஸோ அந்த ஐயாவோட பொடியை பார்க்கவே ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு ஆனலன் மாதிரி தான் கிடந்தது பார்க்க. ஒரு நாளைக்கு 40 கடை சைக்கிள் ஓடுவேன். 40 கட்ட ஓடுவேன் பைக். இப்போ அந்த டைம் ஓடிச்சிருது. சும்மா இருக்க மாட்டேன், விருப்பம் இல்லை. சும்மா இருக்கு. 40 கட்ட ஓடுவீங்களா? 4 தரம் டவுனுக்கு போயிருந்தா சரியாது. அப்போ உங்களோட இளமைன்ற ரகசியம் வந்து அதுதான் சைக்கிள் ஓட்டம் தானா? சைக்கிள் இல்லை, முதல் பைக்கெல்லாம் வச்சிருந்து. சரி, இப்போ உங்களோட இந்த 46 வயசு திருமண வாழ்க்கையில் இப்போ நீங்கள் வந்து அதிகம் கவலையாக இருந்தேன்டா இப்போ கொஞ்சம் என்னடா இது வாழ்க்கை என்ன மாதிரி இருந்தேன்னு சொல்லி அப்போ இப்போ ஆரம்பிச்சுது. கடைசி காலங்கள்லாம் ஆரம்பிச்சுது. கடைசி காலங்கள் எங்கட கடைசி மகன் பிறந்த 83ஆம் ஆண்டுல இருந்து எங்களுக்கு பிடிச்ச கஷ்டம். 83ஆம் ஆண்டு இப்போ கனகாலமே. கனகாலம் தான் சரியா கஷ்டப்பட்டோம். பிறகு எங்கட வந்த வளவு டட்பால இருந்து வீடு வளவு விற்று கடற்கரை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து அதுல கடற்கரை ஒரு வீடு கட்டியிருந்தேன். அந்த டைம் தான் சுனாமி வந்து பிறகு இந்த முகாம்கள்ல இருந்து அது பிறகு எங்களுக்கு திராய்மடுவில் ஒரு வீடு ஒன்று கட்டி தந்தவங்க. அதை பிறகு மகள் அதுக்கு பிறகு கல்யாணம் கட்டினதுக்கு பிறகு அந்த வீடை அவைக்கு கொடுத்துட்டோம். அதுக்கு பிறகு 8-9 இடத்துல இப்போ வந்துருக்கீங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு இடத்துல சர்வோதயத்தில் ஒரு மூலையில் வந்து 2 பேரும் தனியாக இருக்கிறீங்க, ஒதுக்குப்புறமா இருக்கிறீங்க. அதுவும் ஒரு சரியான ஒரு அடிப்படை தேவைகள் கூட இல்லாத நிலைமையில இருக்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து வாழ்றதுல எதுவும் பிரச்சனைகள் இருக்குதா? இல்லை, இந்த பிரச்சனை அல்ல தொழில் அக்கம் பக்கம் ஒரு தொல்லையும் இல்லை. இங்கே வந்து யானை பிரச்சனை ஒன்றும் இல்லை. யானை பிரச்சனை ஒன்றும் இல்லை. மற்றது வந்து கல்லர் காடை அந்த மாதிரி நாங்கள் வந்த காலத்துக்கு நான் இப்போ இதுக்குள்ளே வந்து
சத்ருநானுக்குள்ள வந்து இப்போ 5-6 வருஷம் 6 வருஷம் ஒரு எங்களோட ஒரு விரைச்சு நம்ம உத்தத்தையும் போகிறதையும் இல்லை அவங்க நம்மள்ட்ட வாடுறதையும் எல்லாம் பார்க்குங்க நல்லா ஓகே அண்ட் வந்து இப்போ நான் வந்து கதைக்கும் போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க நாங்கள் வந்து பேகராக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ எங்களோட இப்போ தமிழாக்களில் இருந்து உங்களோட அந்த கல்ச்சரில் என்ன மாதிரி வேறுபட்டிருக்குது என்ன வித்தியாசங்கள் இருக்குது நாங்கள் கூடுதலாக தமிழாக்களோட தான் எங்களோட மம்மியோட நாங்கள் இருக்கீங்களும் தமிழாக்களோட தான் நாங்கள் கூட புலங்க நீங்கள் கூட பிள்ளைங்கிறது இப்போ வந்து இப்போ உங்களுக்கு வந்து எதுவும் வித்தியாசமான பாசைகள் எதுவும் இருக்குதா மொழிகள் ஒரு பால்ஸ் இருக்குது பேகர் பாசை இருக்குதா எழுத்து இல்லை எழுத்து இல்லை ஆனால் நீங்கள் கதைக்கிற உங்களுக்கு மட்டும் விளங்கும் நம்பி போகலாம் அங்கே தூர போய் படியாக கதைக்கலாம் எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும் சிங்களம் தெரியும் ஆனால் உங்களோட பாசை அரபி அது என்னது பாசை அது எங்களை 2-3 சொல்லி காட்டுங்க இப்போ வந்து உதாரணமாக வாங்க போன்றது சொல்லி காட்டு சரியா இப்போ சாப்பிட்டியான்னு அப்படி கேட்குறேன் எக்கா கும்மவோ எக்கா கும்மகோ சாப்பிடுங்களா கும்மவோ சரி இப்போ நீங்கள் உண்டவா கேளுங்க அவங்களோட பாஷையில் விளங்கும் சரி நீங்கள் ஏன் உண்டவா விளங்கினதில் கேளுங்க சாவு தெரியாது கேட்டு விளங்கலையா பாரு இப்போ வந்து எங்களோட தாய் தப்பன் பழக்கம் உங்களோட பேர் என்னண்டா அப்படி கேட்குறேன் பொசோனோமிக்கி பாரு இப்போ இது வந்து இப்போ நார்மலாக தமிழ் அதுக்குன்னு கொஞ்சம் இது இருக்கு தமிழ் சிங்களம் ஹிந்தி அதில் தாண்டின ஒரு மொழி இது வந்து உங்களோட பேகர் இனத்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்பி எங்கேயும் போய் கதைக்கலாம் நம்பி உங்களுடைய ஆக்களுக்குள்ள காய்ச்சி கொள்ளலாம் ஒரு அதையும் பிடிக்கல உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தமிழ் ஆக்களுக்கு இந்த பாச விளங்குமா ஒரு அது இது வந்து உங்களுக்கு தாய்மொழி பரம்பரை வந்து அங்கே இது வந்து உங்களுக்குரிய பாசம் முழு பேருக்கும் தெரியும் நாங்கள் பேகர்னு இருக்கலாம் பேகருக்கு முழு புள்ளிகளுக்கு தகப்பனுக்கு தெரிஞ்சா தானே பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்க அதான் கலையா உங்களோட பிள்ளைகளுக்கு தெரியுமா எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியும் கதைக்கிற விடங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க அம்மா அப்பாலாம் காய்ப்பாங்க அவங்க எனக்கு வந்து இப்போ நான் உங்களை சந்திக்கிறேன் இப்போ வந்து நினைக்கிறேன் 2வது ஆள் என்ன சொன்னால் எங்களோட யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பிள்ளை இருந்தேன் அவன் மட்டக்களப்பு தான் அவள் தான் நான் முதலாக சந்தித்த ஒரு பேகர் பிள்ளை உண்டு அதுக்கு பிறகு நான் இன்றைக்கு தான் உங்களை சந்திக்கிறேன் அந்த வகையில் சந்தோஷம் அப்போ நீங்கள் வந்து கூடுதலாக தமிழாகோட காய்ச்சி பழகிற எல்லாமே அந்த நாள் இருந்து எங்களோட மம்மியோட இருந்து வளர்ந்த காலம் இருந்து எங்களுக்கு தமிழாக்கள் நாங்கள் டச் பள்ளிக்குள்ளே எங்களுக்கு சுற்றி தமிழாக்கள் தான் கூட தமிழாக்கள் தான் கூட 2 பேர் 2 குடும்பம் நீங்கள் 2 குடும்பமா அப்போ உங்களோட ஆக்கள் கூட எந்த சைடில் இருக்கிறாங்க அவங்க இந்த இப்போ இருக்கிறதா இல்லை பேகர் ஆக்கள் வந்து கூட எந்த சைடு இருக்காங்க பனிச்செடி இருக்காங்க எல்லாரும் அங்கே இருந்த எல்லாரும் இருக்கிறாங்க அவங்க அவ்வளோ பேர் எத்தனை குடும்பம் அந்த சைடு இருப்பாங்க 300-400 குடும்பம் இருக்கிறாங்க ஓகே அப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இங்கே சத்ருகொண்டானில் இங்கே வந்த பிறகு உங்களுக்கு உதவிகள் எதுவும் கிடைச்சிருக்குதா இப்போ எங்களை மாதிரி யாரும் வந்து கதைச்சா இல்லாட்டி எதுவும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வயதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உண்மையான கதை இது சுனாமி நேரம் தந்த கண்டிப்பான எல்லாதுகள் அப்படி அரிசியமா அதுகள் சுனாமி நேரம் அதுக்கு பிறகு இப்படியான ஒரு இது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சரி அப்போ நீங்கள் வந்து கடவுள் தான் கொண்டு கடவுள் வந்து விட்டுருக்கேன் சரி அப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த கையா வேலையை போகலையா நான் இந்த மாத கணக்கு அப்போ ஒரு நாள் போய் வேலை தேடி போட்டு விட்டுட்டு வந்துருக்கீங்க இப்படி போகிறேன் இப்படி தான் வாழ்க்கை போய் கொண்டிருக்கேன் அப்போ என்னென்று சாப்பிட்றீங்க சாப்பிட்றது அரிசி மட்டும்தான் தேங்காய் பீஸ் ஒரு சின்ன பிள்ளை 2 பேரும் தானே ஒரு நேரம் கவர் பண்ணி ஒரு நேரம் சாப்பிட்டு காலம் போகிறது ஏன் நம்ம அழுகுறா சாப்பாடு என்ன சொன்ன அம்மாவுக்கு கவலை வந்துடுது பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்போ நீங்கள் வந்து இப்போ சாப்பிடாம இருந்த நாட்களும் இருக்கும் அதிகம் இருக்கலாம் பிரச்சனை அது மனம் தானே எல்லாத்தையும் காரணமே இல்லை நிறைய நாள் சாப்பிடாம நீங்களா அங்கே வந்து இந்த சத்துரு இங்கே சத்துருகொண்டான் இல்லையா இப்போவா கொக்கு விட்டுட்டு இப்போவும் நீங்கள் வேலை செய்கிறீங்களா இப்போ கொஞ்ச நாள் 3 மாதம் பார்க்குற மட்டும்தான் எல்லாம் கொண்டு வந்து தருவாங்க கட்டில இருந்தாண்டா ஒரு நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு பிள்ளைய பார்க்க போனீங்க காசு தருவாங்களா இன்னும் தருவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் இதுதான் நாங்கள் அவங்களோட கண வருஷம் இன்னும் தரையிலேன்னு சொல்லலாதானே உங்களோட ஹால் இருக்கிற நிலைமைக்கு உங்களால் வேலை செய்கிற கஷ்டமே இப்போ சும்மா இருக்கிறாங்க சும்மா கட்டில என்ன பிள்ளைய பார்த்தா காலடியில எல்லாம் கொண்டு வந்து தருவாங்க நான் தான் இங்கே சமைக்கிறேன் இங்கே சமைக்கிறது நான் தேங்காய் இந்த வேலை அந்த வேலைப்பாடு நீங்கள் பயங்கர கட்டிக்காரனே உங்களோட சிரிப்பு சொல்லுது நீங்கள் ஒரு பயங்கர ஒரு திறமையான ஆளுண்டு நீங்கள் இப்போ கடைசியாக நீங்கள் உங்களோட கையால் வேலை செஞ்சு உழைச்சேன்டா இப்போ ஒரு
மாதம் இருக்குமே. ஒரு மாதம் 7,000 காசு உழைச்சிருக்கு 7,000 வருஷத்துக்கு பிறகு. வருஷத்துக்கு டிசம்பர் பிறகு 7,000 ஒரு நாள் 2 நாள் போய் என்ன வேலை செஞ்சீங்க? கார்பெண்டர் வேலை செஞ்சீங்க. ஓகே. அப்போ அதுக்கு பிறகு இந்த வேலைக்கும் உழைக்க இல்லை வேலை அப்போ என்னென்னு சமாளிக்கிறீங்க? நாளைக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு வாடகைக்கு வர சொல்லி தான் போகிறேன். வாரே இப்போ போனால் நின்று தங்கி வர இல்லை போய் வாரேன். தனியாக போவீங்க? தனியாக கூட இல்லாத பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸு காசு தரேன். 500 ரூபா வேணும் போகிறதுக்கு, வாரத்துக்கு 500 ரூபா வேணும். ஓகே. அப்போ உங்களுக்கு இப்போ செலவுகளுக்கெல்லாம் காசு இருக்குதா கையில்? இல்லை அப்படியே கடவுள் ஒரு இது விதத்தால் இப்படி தந்து நம்மளோட காலம் போகுது. இல்லை இப்போ உங்கள்கிட்ட கையில் காசே இல்லையா? நீங்கள் சொன்ன நம்பருக்கு இப்படி காட்டுன்றது தெரியும் அவங்களுக்கு. வெறும் பேசுறது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம் வந்து இப்போ நீங்கள் செலவுக்கு காசு செலவுக்கு காசு இல்லாமல் இருக்கிறீங்க, கையில் சின்னாக்கள் இல்லை, அரிசி பருப்பு இல்லாமல் இருக்கிறீங்க, இருந்தாலும் சந்தோஷமாக சிரிச்சு கொண்டிருக்கிறீங்க. எப்படி அது எப்படி உடம்புல ஊறிட்டு உடம்புல ஊறிட்டு. அப்போ ஐயாவுக்கு வந்து அந்த குடி வரி அந்த பழக்கங்கள் ஒன்றும் இல்லையா? இருந்து போட்டு கூட்டங்கள் கூடி அப்படி இப்போ எங்கே டீமா சேர்ந்தா குடிக்கிறது போய் அந்த நன்மை நடக்க நன்மதி சாவிடும் இல்லாட்டி ஒரு கல்யாணம் விடும் அந்த மாதிரியா? அப்படியா? அப்படி தேவண்டி இல்லை, சும்மா அவங்கள யாரும் வாங்கி தந்தா குடிப்பீங்க. அது எங்களை பேக்கராக்கள் அந்த பாட்டியல் இருந்தா அப்படியே கொடுத்து தான் செய்வாங்க. ஆனால் நான் ஒன்று கேள்விப்பட்டேன், எனக்கு உண்மையாக பையோ தெரியாது. இந்த பேக்கராக்களில் வந்து பொம்பளைகளும் குடிக்கிறது கூட வாங்க, அப்படியே அண்டு மட்டும் தான் செய்வாங்க. அண்டு மட்டும் நம்ம கோவிக்க கூடாது. அண்டு மட்டும் அந்த இதெல்லாம் ஃபங்க்ஷன் நடக்கக்குள்ள கல்யாணம் கூட நடக்கக்குள்ள அந்த மட்டும் தான் செய்வாங்க. மற்றபடிக்கு முழு பெண் வயது போனாக்கள் இளமாக்கள் குடிக்க மாட்டாங்க. ஏன் நான் இதை சொல்ல வேண்டி வந்ததுக்கு காரணம் என்னென்னா, நான் இப்போ ரீசெண்டாக வந்து பட்டிக்குளரில் வந்து நான் ஒரு வீட்டை காய்ச்சி கொண்டிருக்கும் போது ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்தாங்க. சரிதானே? இப்போ அவங்க வந்து என்கிட்ட இருந்து அவங்களோட கஷ்ட நிலைமையில சொல்லி கண்களையும் கொண்டு கேட்கல, எனக்கு வந்து சரியான கஷ்டமாக போயிட்டுது. அப்போ நான் வந்து பொதுவாகவே அப்படித்தான், யார் வந்து கஷ்டம் என்று கதைச்சாலும் ஏதோ என்னென்றாலும் நான் கொடுத்துட்டு போயிடுவேன். அப்படி தான் எங்களோட கேரக்டர். அப்போ எனக்கு அவங்க வந்து சொல்லி எல்லாம் அழகாக வந்து எனக்கு சரியான கஷ்டமாக போயிட்டுது. அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், இந்தாங்கம்மா நீங்கள் செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு 5,000 காசு நான் கொடுத்துட்டு வந்தேன். அன்றைக்கு இரவு நான் திரும்ப அதே இடத்துக்கு போகும்போது மனுஷி இதெல்லாம் நிற்கிது 1 கிலோ அவ பயங்கரமாக குடிச்சு போட்டு அம்மா நிற்கிறா. அப்போ நான் அதை குறித்து நான் ஒன்றுமே கவலைப்படையில, நான் ஒன்றை மட்டும் யோசித்தேன். அவளுக்குமே வந்து வயசு 70 வச்சேன். அவள் வந்து அந்த வயசில் நல்ல சந்தோஷமாக இருக்கிறா. ஆனால் நான் கொடுத்த நோக்கம் வந்து வேறு. இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் குடிப்பீங்களா? சாப்பாடு குடிக்க மாட்டீங்க, நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் அவங்க வந்து அப்படி இருக்கக்குள்ள எனக்கு அவங்க சந்தோஷமாக இருக்குன்றதுல சந்தோஷம். ஆனால் நான் வந்து சாப்பாடு கொடுத்ததை அவங்க அப்படி பயன்படுத்திட்டாங்கன்ற வகையில் கவலை. அப்போ அதால் நான் கேட்டேன், அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இப்போ எல்லாருமே தமிழ் ஆக்களாகட்டும் சிங்கள ஆக்களாகட்டும் எல்லாருமே வந்து இப்போ கேர்ள்ஸ் குடிக்கிற மாதிரி கல்ச்சரில் இருக்குதான், இல்லைன்னு இல்லை. நான் வந்து அந்த ஒரு அனுபவத்தில் நான் உங்களை கேட்டேன். சரி, அந்த நாளையில் அது குடிச்சு இதில் இப்போ இருக்கிற பொம்பளைகள் சரியான சிக்கனம் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. கட்டுப்பாடு என்ன காலம் எல்லாம் சாப்பாடு சாமான ஒன்றும் வாங்கி சாப்பிட இல்லை. இந்த சாப்பிட நாளைக்கு என்ன யோசிக்கணும் சாப்பாடு தான். சரி, இப்போ நாங்கள் வந்து விஷயத்துக்கு வருவோம். இப்போ நீங்கள் வந்து கையில் செலவுக்கு ஒரு காசு இல்லாமல் இருக்கிறீங்க, சாப்பாடு சாமான் இல்லாமல் இருக்கிறீங்க. சரி, இப்போ நாளைய நிலைமை எடுத்துக்கொள்வோமே. நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன செய்ய? அரிசி இருக்குது, தேங்காய் இருக்குது. அரிசி இருக்குது, தேங்காய் இருக்குது. அரிசி மகள் வாங்கி கொண்டு வந்து அரிசி தருவாங்க. தேங்காய் எங்கால சாப்பாடும் புள்ள பார்க்க போகிற இடத்தான் கல்யாணம் விட்ட போகணும்னு சொல்லி சாப்பாடு கட்டி தந்தேன். அதை அப்படி சாப்பிடாம வச்சிருக்கேன். அதை அப்படி சாப்பிடாம வச்சிருக்கீங்க. இல்லை இப்போ நீங்கள் காட்டின தேங்காய் சோறு நீங்கள் தானே காய்ச்சிங்க. கல்யாணம் வந்து சாப்பாடும் சாப்பிடலையா? சாப்பிடல, கொஞ்சம் அப்படியே இருக்குது. அதுவும் கொஞ்சம் அப்படியே இருக்குது. ஓகே, அப்போ இப்போ நாளைக்கு வந்துட்டு அரிசியும் தேங்காயும் இருக்குது, மற்ற கறி புளிக்கு காசு வேணும். கறி ஆக்கி எப்போ அது உண்மையான கதை. இல்லை சின்னாக்கள் தானே, நம்ம 2 பேரும் இப்படி போயிடுவா தானே. 4 மணி தான் இருக்கிறேன், அதனால நமக்கு அதில் பிரச்சனை இல்லை. சரி, அப்படி நீங்கள் என்னதான் நீங்கள் கஷ்டத்தை தாங்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் சாப்பிடாம இருக்கக்குள்ள வந்து பசிக்கும். ஒரு நேரம் ஒரு நல்லா சாப்பிடுவேன். தேங்காய் பிச்சு பான் சாப்பிடுவேன். அப்போ உங்களுக்கு என்ன பொழுதுபோக்கு? அப்போ 2 உங்களுக்கு
டிவியை பார்த்துட்டு அதான் மகன் தந்த நிகழ்ச்சியாவது பாருங்க 6 மணிக்கு டிவியை அவருக்கும் பார்த்துட்டு கொஞ்சம் கடன் யாருக்கு மகனுக்கும் கடன் அவங்களுக்கும் கடன் என்னென்றாலும் வந்தா வந்து போவாங்க பொம்பளை பிள்ளைகள் வேற ஒரு உதவி உண்டு இல்லை அப்போ அந்த மாதிரி வந்து பொழுது போகுதுன்னு அப்போ நீங்கள் அயல் மக்களோட எல்லாம் இந்த மாதிரி நல்ல மாதிரியா எல்லாருடைய நல்ல மாதிரியா வருவாங்களா வாழ்க்கையில் சண்டை பிடிச்சது இல்லை வாழ்க்கையில் சண்டை பிடிச்சது இல்லை இங்கே வந்து போவாங்களா இந்த வாரம் இந்த புல்லு வரும் அன்டின்னு சொல்லி அங்கிள்னு சொல்லி இவர் மச்சான் மகன் உண்டு அவங்க வாரல நான் என்னோட மெல்ல போய் அவட தெரிப்பேன் தனியாக தானே இல்லை இப்போ இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களோட வந்து யாரும் மகள் பழகிற குறைவு அப்படின்னு மாதிரி எல்லாரும் நல்லா பழகுவாங்க ஒருவேளை நம்மளை கழிக்க மாட்டாங்க அப்படி கழிக்கிறே கொண்டு இல்லை தானே நாம ஒன்று கேட்டு கரைச்சப்படுத்த உங்களுக்கு ஒரு வருத்தம் வருத்தம் உங்கள்கிட்ட வந்தால் தொத்திரும் அந்த மாதிரி என்ன வேற விஷயம் மற்றபடி எல்லாருமே மனுஷர் தமிழாக்கள் நாங்களே அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வேற்றுமை ஒன்றும் இல்லை சரி புழக்கம் கூட பொங்கல் அங்கடாக்கள் கூட பொங்கல் புழக்கம் இவங்களோட பழக்கம் கூட என்ன சரி அப்போ நாங்கள் வந்து இப்போ ஏதோ ஒரு தெய்வ செயலாக நாங்கள் உங்களை தேடி வந்துட்டோம் சரிதானே அப்போ நாங்கள் ஐயா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமண்டா இப்போ என்ன உதவி செஞ்சால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க இதுக்கு வளவுக்குள்ள செய்யறதுக்கு தம்பி வீடு நான் இதுக்கு இது வந்து இப்போ வளவு வந்து உங்களுடைய இல்லாத காரணத்தால நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது வேறு உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணி தந்தா இப்போ இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணி தந்தால் நீங்கள் சந்தோஷம் தீர்மானிக்கும் நாம சொல்லல இல்லை நீங்கள் வந்து உங்களை தேவையே சொல்லுங்க இப்போ பெருமளவில் இல்லாட்டிலும் உங்களுக்கு என்ன தேவையாக இருக்குது அப்படின்றத சொல்லுங்க எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிருந்தோம்னா நீங்களும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியமான இந்த சாப்பாடு பிரச்சனை இப்போ எப்படியாவது இன்னும் கொஞ்ச காலம் இப்போ எங்களுக்கு ஒன்றும் இல்லை இப்போ நாளைக்கு 2 மணி செத்த என்ன நடக்க போன்னு தெரியாது இப்போ வரும்படி காணாது தொழில் நாமளும் இப்போ 2 பேர் 2 மணி பவுடர் வேண்டணும் ட்ரிங்க்ஸோ வேண்டணும் கவுக்க சோப்பு வேண்டணும் மற்ற கறியில் மற்ற கொஞ்சம் அப்படி வேண்ட போனால் இவ்வளோ காசு வரும் நான் பார்த்து ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் கூட சாப்பாடுகள் எல்லாம் வந்து ஒரு நார்மலான சமையலாக தானே இருக்கும் ஒரு சோறு ஏதாவது ஒரு கறி ஒரு சோறு ஒரு கறி இல்லாட்டி தேங்காய் போட சாப்பிட்றேன் சின்ன பிள்ளை சம்பளம் போடுவோம் சம்பளம் போட்டு சாப்பிட்டு பருப்பும் சோயாவும் இல்லாட்டி சரி நாங்கள் போயிருப்போம் பருப்பும் சேரு இல்லாட்டி போயிருப்பீங்க அப்போ இரவில் என்ன மாதிரி நித்திரையில எல்லாம் வரும் நீட்டா டிவி பார்க்கறத 10 மணி போகிற நித்திரை விடுறது படுத்தா ஓகே அதை பற்றி ஒன்றும் கவலைப்படுறது தேத்தி நீர் வச்சு குடிப்போம் அதான் வாழ்க்கை நடந்து விளம்பிடுவீங்களா ரயில்வே பின்னுக்கு இருக்கக்கூடிய அழிப்பு 6 ட்ரெயின் போகும் 6 ட்ரெயின் போகும் சாமத்துல எல்லாம் போகும் போகிற டைம் விளம்பிடுவீங்க நீங்க கடும் சத்தமா இருக்கு வைப்ரேஷன் அப்படி ஒன்று இருக்குது வைப்ரேஷன் இப்போ திரும்ப படுத்துறீங்க கால் வருகிறதால நித்திர இல்லைம்மா கடுப்பு இவருக்கு வந்து மூவல் அதில் ஒன்றும் இல்லாட்டி இவ்வளோ பிரச்சனையும் இல்லாதான் கதை இருக்கிறத பூசிக்கிச்சு அவ்வளோ காலம் போய் கொண்டு சரி இப்போ நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ காலமும் வந்து நீங்கள் இருக்கிறீங்க வாழ்கிறீங்க 46 வருஷம் கல்யாண வாழ்க்கை 71 வருஷம் இந்த பூமியில் வாழ்க்கை இவ்வளோ கஷ்ட துன்பங்கள் வருத்த துன்பங்கள் சாப்பாட்டுக்கு வழியில் அப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது தானே இருந்தாலும் வந்து மன சந்தோஷமாக மன நிறைவாக இருக்கிறீங்க நல்ல ஒரு இளமையாகவும் இருக்கிறார் ஐயா அதுக்கு காரணம் என்ன சொல்லுவீங்க எல்லாம் மனம் துப்புரவு கொடுத்து வர மனப்பான்மை நமக்கு இருக்கு இப்பயும் இருக்கு இருந்தால் செய்வேன் நமக்கு இல்லை கடந்த காலங்களில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச செஞ்சிருப்பீங்க நம்மள மதிக்கிறாங்க இல்லை வசதி இல்லைதானே அதான் பழக்கம் அதான் பழக்கம் அந்த இடம் காசு இருக்கும்போது 4 பேர் தேடி வந்திருப்பாங்க என்ன நடக்கக்குள்ள சொல்லுவாங்க அவங்களுக்கு நமக்கு இப்போ ஒன்றும் சொல்கிறீங்க ஒன்றுமே நான் நம்மளோட பாடு இப்போ நன்மதிமைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒன்றுமே இல்லை தானே காலம் போய் உங்களை கூப்பிட்டா வந்து சாப்பிட்டு செலவு வச்சுட்டு போயிடுவாங்க அந்த காசு சொல்கிறேன் அந்த கணக்கு சொல்கிறேன் அதெல்லாம் போகிறதும் இல்லை காலையில் தானே அதனால அப்போ அதெல்லாம் என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சிறிய மனத்தாக்கம் தானே நினைச்சேன் பழையது உடம்புல ஊறி போய்த்து ஊறி போய் இப்படியான இதுகளை அனுபவிச்சாச்சு அவமானங்களை சந்திச்சு இதாண்டிட்டீங்க வேற என்ன கசப்பான அனுபவங்களாண்டா நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களாண்டா இப்போ பாருங்க முந்தைய ஒரு காலம் நீங்கள் நல்லா இருக்கும்போது தேடி வந்தவங்க இப்போ தேடி வர்றாங்க இல்லை இப்போ வந்து நிகழ்வுகள் நடந்தாலும் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க இல்லை ஒரு சிறிய உதவி கூட தேடி வந்து யாரும் செய்கிறாங்க இல்லை அந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்கள் இப்போ வாழ்றீங்க சரி அது போக இப்போ நீங்கள் என்னடாப்பா இப்படியெல்லாம் செய்கிறாங்களே அப்படின்ட்டு யோசிக்கிற மாதிரி நடந்திருக்கேன் யோசிச்சு பலன் இல்லை
நடக்கட்டும் நம்மளோட வாழ்க்கை போய் இப்படிதான் நம்ம சொந்தங்கள் தான் அப்படி செய்யறோம். நமக்கு இதான் தலையெழுத்துண்டா அப்போ நீங்கள் வந்து எதை குறிச்சும் கவலைப்படுறது ஒரு நாள் கவலைப்படுறது இல்லை. என்னதான் என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேனே போகுது வாழ்க்கை. அப்படிதான் போய் கொண்டிருக்கு. சரி, அப்போ நீங்கள் உண்மையிலே வந்து நல்ல ஒரு அருமையான வாழ்க்கை வந்து 2 பேரும் வாழ்கிறாங்க. ஸோ வந்து நாங்கள் சந்திக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாத்துலேயும் இருந்தும் நிறைய அனுபவங்கள் பாடங்களை வந்து கற்றுக்கொள்கிறோம். உண்மையிலே வந்து சந்தோஷம்ன்றது நான் நேற்றையான வீடியோலையும் சொல்லியிருப்பேன். மனுஷனுக்கு சந்தோஷமே வந்து மன நிறைவு தானே. சில பேர்கிட்ட வந்து என்னதான் பணம் இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் வந்து சந்தோஷம் இராது. ஏன்னா எப்பயுமே அதை குறித்தான ஒரு பயம் கவலை தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த ஏழை மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பயுமே வந்து அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. கேட்டால் சொல்லுவாங்க என்ன யாருக்கு கவலைப்படுற பயப்பட தேவையில்லை. கடன்ல சரியான கடன்ல இருந்தேன். எங்கட அம்மா இருந்தவ அவளோட ஊர்வலவை விட்டு உங்களோட கடனை ஹெல்ப் பண்ணவங்க. அவங்க இருக்கக்கூடிய மாதிரி அவருக்கு காலையில் உங்களோட அம்மா இப்போ இருக்கிறாங்களா? எத்தனை வயசு அம்மாவுக்கு? 85 வயசு. நீங்கள் உங்களோட எத்தனை சவரங்களம்மா? எனக்கு 2 சவரம். ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண்ணு. அவ செத்துட்டோம். ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டோம். அப்போ அவர் கூட தம்பி வந்து அம்மாவை வச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை. அந்த டேலண்ட் இல்லை. அப்போ இப்போ உங்களோட அம்மா வந்து வயோதிப மடத்துல இருக்கிறா. தம்பி பார்க்கறதுக்கு அவர் பிரிஞ்சு வேற ஒரு இடத்துல தனியாக இருக்கிறேன். அப்போ இப்படியான என்னதான் இருந்தாலும் பெத்த தாய் வந்து வயோதிப மடத்தில் இருக்கிறன்ற ஒரு மனவேதனை. என்னண்டா அந்த காலம் எங்களை ஒரு 10 மாதம் வளர்த்து ரத்தத்தை பாலாக்கி தந்து கூப்பிட்டு வைக்கிறது எங்களுக்கு வீடு வசதி பிடிச்சி என்ன கேளுமெண்டா நான் பார்ப்பேன். இந்த கருத்தையெல்லாம் போய் பாரு பைக் மற்ற அதை விட இப்போ நீங்கள் உங்களையே பார்த்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இன்னும் ஒரு வயது போனால் அதை பார்க்குறது கஷ்டம் தானே. என்ன சொல்கிறோம், இப்போ கடவுள் என்று ஒரு ஆள் இருக்காது தானே, அவருக்கு தெரியுமே. மனுஷருக்கு கணக்கு காட்டாலும் அவருக்கு கணக்கு காட்டணும். உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஐயா வந்து பாருங்க, நான் வந்து இப்போ கதைக்கு தொடங்கி கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் அதே ஒரு புன்சிரிப்போடு இருந்தே வந்து கதைச்சு கொண்டு இருக்கார். இரவாயினா சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சோறும் தேங்காய் அப்படின்னா நாளை நம்ம வந்து அதுக்குமே வழி இல்லை. ஆனாலுமே வந்து அதை குறித்து கவலைப்பட நீங்கள் வந்து யோசிக்கிறீங்களே ஐயா, சரி நாளைக்கு விடிஞ்சா என்கிட்ட செலவு காசில் என்ன செய்யலாம், கடவுள் தருவார் என்று பிடிக்கல 2 பேருமே கதைப்பீங்க. ஓகே. மற்றும் வந்து உங்கள் எப்பயாவது உங்களோட மைண்டில் அப்படி ஒரு தவறான எண்ணம் வந்துருக்குதா, என்ன ஏன் நம்ம வாழுவோம் அந்த மாதிரி ஒரு நாள் யோசிச்சது இல்லை? அழியாமல் நம்மளோட உயிர் போகக்கூடாது. வெரி குட். அதுக்கு நேர்மை நீங்கள் வேதமாக செய்வோமா? நீங்கள் வேதமா? ஓகே, தெரியும் தானே. வந்து உண்மையிலே வந்து தற்கொலை செய்யறதும் பிள்ளையான அது பாவம். அது பாவம். நினைக்கிறே பாவம். இல்லை நான் வந்து நானாக அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரக்கூடாது. நான் அதை உங்களோட மனசில் எப்பயாவது அப்படி கூடுதலான நகல் இப்போ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்தோடனே சின்ன வயசு படியலை ஒரு 20 வயசு 16 வயசு படியலை ஒரு கால் தொழியா தூக்கு, ஒரு கஷ்டமா தூக்கு. ஆனால் வந்து அவங்க யோசிக்கிறது இல்லை. நான் வந்து தூக்கி இப்போ வந்து ஒரு 5000 ரூபா காசு அம்மா உடுப்பு கொடுக்கலன்னு தூங்கிச்சாரன். நாளைக்கு நீ செத்த விட்டுக்கு யாராப்பா செலவழிக்கிறது? அப்போ நீ இன்னும் வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு தானே போகிறேன். அது சரி, செத்த விட்டு தான் விடுவோமே. நீ ஒரு புள்ள இழந்த கவலை தீருமா? சாகரை விட நீ விட்டுட்டு வேறையா போயிருக்கா, அது கொஞ்சம் சந்தோஷமா இன்னும் பாரத்துக்கு மேலே பாரத்தை தூக்கி வைக்கிறேன். அப்போ உண்மையிலே வந்து ஒரு நாளும் இப்போ நான் இன்றைக்கு இந்த கதைக்கிறேன். எப்போ நீ உங்களை சந்திப்பேன்னு தெரியாது. நான் எப்போயுமே இதே மாதிரி மனநிலைமையோடு இருங்க. உண்மையிலே வந்து கஷ்டமாக இருந்தாலும் இல்லை இது மாற சான்ஸ் இல்லை. இப்படியே போகணும் வாழ்க்கை. ஓகே. நான் வந்து யாழ்ப்பாணம் ஐயா இருக்கிறது. நான் வந்து பண்டக்கலப்புக்கு வந்து இப்போ ஒரு 15-20 நாள் இருக்கும். இந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்கள தேடி தெரிஞ்சுக்கெல்லாம் சரியான அலைச்சல். நாங்கள் வந்து மதியம் சாப்பிட்றது பாருங்க. இந்த ஹோட்டலில் வந்து போகிறலாம் கஷ்டம். நீங்கள் டக்குன்னு வந்ததுக்கு என்ன செய்யணும்? இல்லை நாங்கள் அதை குறித்து யோசிக்கிறதே இல்லை. நாங்கள் உங்களோட வாகனமோ வந்து பழுதா போகணுமே நாங்கள் யோசிக்கிறதே இல்லை. விடிய எழுப்பினா இன்றைக்கு ஒரு 4 பேரை சந்தோஷப்படுத்திட்டு தான் நாங்கள் போவோம் என்றது வந்து எங்களோட ஒரு இலக்கு. ஆனால் வந்து அதை சரியான கிட்ட போய் சேரணும்ன்ற யோசிக்கிறது. அதால் என்ன செய்கிறேன்னா தேடி திரிகிறது. இந்த சத்துரை கொண்டாந்து சர்வோதயெல்லாம் உளுந்து அடித்து இந்த காணிகளுக்கு எல்லாம் போய் மாட்டுப்பட்டு வெள்ளத்துக்கு திருப்பி ரிவர்ஸ் அடித்து தள்ளி கிள்ளி எல்லாம் எழுப்பி எடுத்துட்டு வந்து கடைசியாக வந்து உங்களை சந்திச்சிருந்தோம். சரி தானே? இப்போ அந்த வகையில் சந்தோஷம். இப்போ நாங்கள் வந்து ஐயாவோடையும் அம்மாவோடையும் கதைச்சிருக்கோம். உண்மையிலே வந்து லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக
உண்மையாக எனக்கு அந்த மதம் மொழி இந்த இனக்கதைகள் சொல்லி இந்த சாதி பேதம் எல்லாம் அப்படி சொல்லி கதைக்கிறதே எனக்கு ஒரு பிடிக்காத மாதிரி இருந்தாலும் அதை நீங்களாகவே அதை கதைச்சு எனக்கு சொன்னதால தான் நான் அதை சொல்கிறேன். அதில் இப்போ நீ தமிழன் தான் சொன்னால் நான் பெருமைப்படுறேன், நான் தமிழ் நான் தமிழ் இந்த மாதிரி. அப்போ அதில் சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் டைமாக வேறொரு அதாவது வந்து இப்போ நீங்கள் பேக்கர்ன்ற அடிப்படையில் உங்களுக்கு நான் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களை சந்தித்து எந்த ஹிஸ்ட்ரியில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்றது வந்து எனக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ அந்த வகையில் நான் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து உங்களோட சாப்பாடு செலவுக்கு ஒரு கொஞ்சம் காசு நான் தரேன். அதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு வந்து சாப்பிடலாம். நாங்கள் இது வீடியோ பதிவு செஞ்சு அதன் மூலமாக ஹெல்ப் பண்ணுறது தான் எங்களுடைய வளமை. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர் மக்கள் பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் வந்து சாப்பாடு சாமான் வாங்கி தரேன், நான் மந்த்லி பேக் அந்த மாதிரி யாரும் சொல்லுவாங்க. சொன்னால் நான் வந்து அதை நான் திருப்பியும் கொண்டு வந்து தரேன். ஒரு வேளை சொல்லாத பட்சத்தில் இது மட்டுமா தான் இருக்கும். ஓகே ஒன்றும் இல்லாமல் இருந்த எனக்கு இது மட்டுமே இது வேணா கிடைச்சதே சந்தோஷம் என்ற மாதிரி ஒரு மனநிலைமை எப்பயும் வேணும், சரிதானே? ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ ஐயாக்களுக்கு ஒரு சிறிய உதவி ஒன்று கொடுப்போம். சாப்பிடணும் என்னென்னா இப்போ நாங்கள் ஓடி திரிஞ்சு வேலை செஞ்சு உழைச்சி கலைக்கிற எல்லாம் முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக தான் இருக்கும் இல்லையோ? சாப்பாடு தானே அந்த மாதிரி அது எப்படி ஏதோ ஒரு வழியில் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கத்தானே வேணும். ஐயா இதோ பாருங்க, இதில் எவ்வளோ நீங்கள் இருந்து என்னங்க இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ இருக்குது? 10 இருக்குது. ஓகே இது எப்படிங்க ஐயா? 15 இது எப்படிங்க? 10 எப்படிங்க? 5 30 சரியா? சரி ஓகே தேங்க்ஸ். அப்போ 30,000 நாங்கள் அம்மாக்களை கொடுத்துருக்கோம். நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு 1000 ரூபாவே அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். 1000 ரூபா அப்போ ஒரு மாத சாப்பாட்டுக்கு நாங்கள் உதவி செஞ்சுருக்கோம்ன்ற வகையில் சந்தோஷம். அப்போ நான் வந்து எல்லாற்ற காசையும் நான் இதுக்கு வந்து பயன்படுத்த முடியாது. ஆனால் நான் வந்து பயன்படுத்தினா என்னை யாருமே கால் பண்ணி ஏன்டா நீ வந்து கொடுத்தேன்ற நான் கேட்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவ்வளோ நம்பிக்கையாக கிருஷ்ணா வந்து சரியாக செய்யமாண்டு. ஸோ அந்த வகையில் இப்போ போன வருஷம் வந்து நினைக்கிறேன் வந்து எங்களோட வீடு தேடி வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தார். வந்து எங்களுக்கு ஒரு அண்ணாவரால் வந்து கொஞ்சம் காசு இந்த வருஷம் தானே எனக்கு அவர் எவ்வளோ தந்தவர்னு கூட ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் வந்து தரும்போது சொல்லியிருந்தார், கிருஷ்ணா நான் தர இந்த காசை நீங்கள் வந்து தமிழாக்களுக்கு பயன்படுத்தாலும் ஒன்று சிங்கள மக்களுக்கோ இல்லாட்டி வந்து வேறு இன மக்களுக்கோ நீங்கள் வந்து சந்திக்கும் போது இதை அன்னாட காசை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் சந்திருந்தேன். ஏன்னு சொன்னால் இப்போ தமிழ் மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ மற்றவங்களை நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் அவங்கள்ட்ட காசு எடுத்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு மனஸ்தாபமாக போகும் சிலவில். ஆனால் எனக்கு வந்து அப்படி போகாது. நீ எப்போயாவது இப்போ வேறு யாரையும் சந்திச்சா நீ இந்த காசை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி தந்திருந்தார். ஸோ அந்த வகையில் லண்டனில் இருக்கக்கூடிய திங்க் டுவைஸ் தாசன் அண்ணா வந்து தந்த காசை நான் வந்து இவங்களை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அண்ணாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கடவுள்கிட்ட செஞ்சதுக்கு நான் மறக்க மாட்டேன். எங்களை உயிர் போக மட்டும் மறக்க மாட்டேன். வாழ்க்கையில் தான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒன்று தந்தது. தந்தவருக்கு நான் மண்டாடுவோம், உங்களுக்கு மண்டாடும் நன்றி சொல்கிறோம். சந்தோஷம். கடைசி வரை மறக்க மாட்டேன். என் உயிர் போக மட்டும் வேற மறக்க மாட்டேன். ஐயாட்ட நல்ல நன்றி உணர்வு இருக்குது. ஐயா இவ்வளோ நேரம் சிரிச்சு காய்ச்சி கொண்டு வந்தவர். ஆனால் காசு கையில் வாங்கின அப்புறம் வந்து ஐயாவுக்கு கண்ணும் கலங்கிட்டுது. ஓகே சந்தோஷம். இந்த வாழ்க்கையில தான் ஃபஸ்ட் டைம். வாழ்க்கையில தான் ஃபஸ்ட் டைம். அம்மா அழக்கூடாதம்மா. ஏதோ பாருங்கள், ஏதோ நீங்கள் செஞ்ச புண்ணியம். இன்றைக்கி நாங்கள் எங்கேயோ இல்லாமல் தெரிஞ்சோம். இங்கேருந்து வரோம் தெரியுமா? எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி இந்த சர்வோதயத்துக்குள்ளே உள்ளட்டு எத்தனையோ பேர் எங்களை மறித்து எங்களுக்கும் கஷ்டம்தான்னு சொல்லவும் அதையும் மீறி இந்த மண்ணுக்கு வந்து புதைஞ்சறதை நாங்கள் நிப்பாட்டி உங்களை வந்து சந்திச்சிருக்கோம்னு சொன்னால் ஏதோ ஒரு கடவுள் உங்களை கண்ட இன்னொரு ஒரு ஆளை கொண்டு இறக்கி விட்ட மாதிரி இருந்தது. கடவுளை கொண்டு விட்ட மாதிரி இருந்தது. உங்களை கண்ண செஞ்சிருப்பும் முகத்தில் சிரிப்பும் பார்த்தோன்னா இப்படி ஒரு ஆள் வந்திருக்காரு இவ்வளவு காலத்துக்கு. எனக்கு இதாக போயிடுச்சு. எனக்கே அந்த மனம் உறுத்துது. பலவு காராக்கள் வந்திருக்காங்க. அவரை பேசுறது உங்களோட பேசுறது ஒரு மாதிரி அதை நான் ஜோதிச்சேன். நான் என்ன கிடைச்சது எங்கே போகிறேன் எங்கே போகிறேன் நாம தான் ஜோதிச்சேன். நான் உண்மையிலே வந்து எனக்கும் சந்தோஷம். உங்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சதில் எனக்கும் சந்தோஷம். என்ன சொல்கிறேன், எனக்கு வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து எனக்குமே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கணும். என்றென்றைக்கும் நாங்கள் மறுபடியும் வந்தால் சர்வோதய பக்கம் வந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வருவோம். நம்பர் தரோம். ஐயா நான் நம்பர் நான் உங்களோட நம்பரை நான் தாங்க இல்லை. நீங்கள் நான் இதை முடித்த அப்புறம் நான் வாங்குகிறேன். அப்போ நாங்கள் வந்து முடிச்சுக்கொள்ளும். சந்தோஷம் தான்.
தானே ஐயா ஓகே அப்போ திங்க்வேஸ் தாசன் அண்ணா உங்களுக்குமே நன்றி உண்மையிலே வந்து இவங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கும் வந்து 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் வந்து வேண்டிக் கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் இதுவும் கதைச்சது உங்களோட மனசை புண்படுத்துகிற மாதிரியே சந்தோஷமா இருக்குதா? ஒரு பாடத்துறைக்கு வச்ச மாதிரி இருக்கு. அப்போ ஐயா வந்து ஒரு நாளைக்கு 40 கட்ட ஒரு ரெண்டைக்கு ஐயா போயிட்டு சாமான் 15-20 கட்ட ஓடி வந்துட்டு நீங்கள் சாமான் போயிட்டு வாங்குவீங்க தானே? அதில் ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் வாங்கி தரணும். ஓகே அப்போ நீங்கள் வாங்கி சந்தோஷமா சமைச்சு சாப்பிடும் போதெல்லாம் ஒரு காண்டாலும் எங்களை சரி நான் நம்பரை தரேன். எங்கட போக்குளும் பெறத்திலும் கடவுள் கூட நீங்களும் இருப்பார். சரி ஓகே அப்போ சந்தோஷமே ஓகே யாருக்காக மண்டாடுறதும் சரி ஓகே கோயில விட மாட்டார். இந்த நேரம் போய் ஒவ்வொரு நாளும் போய் பூவை இல்லாமல் ஒரு நம்ம கும்புற தெய்வம் இருக்கு. அவன் இன்னும் கைவிடல கேட்குறே கிடைச்சி கொண்டே வந்தது. இது கண்டிப்பா இன்னும் நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கணும்னு நானுமே அநியாயம் செய்யாமல் நம்ம குடும்பம் மத்தாக்கள் நம்மள மேல இதாக இருக்கணும். அதான் முக்கியம். சரி அப்போ சந்தோஷம் நன்றி சந்திப்போம் சரியா ஓகே வெரி தேங்க்யூ. ஊர் மக்கள் இருக்காங்க எங்களுக்கு விட்ட காரணம் என்ன? அதுதானே கும்புற தெய்வம் நம்மள கை அதுதானே இன்றைக்கு காலையிலேயும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க சந்தோஷமா? அப்போ நாங்கள் வந்தது இல்லைன்னு சந்தோஷம் உங்களை மறக்க மாட்டோம். சரி மண்டாடுவோம். சரி அப்போ நான் கிளம்புறேம்மா. கிடைக்கவே இல்லை வாழ்க்கையிலே இப்படி ஒன்று நடந்தது. சரி அப்போ சந்தோஷம். அந்த இதோ முடியுங்க லொக் பண்ணிங்கோயா. சரி ஓகே பாய் 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 ஓகே பாய். அவங்களை அனுப்பி போட்டு பார்த்து நிற்கிறேன் கையாட்டிகள் வந்தது மன்றாரு அவர் கூப்பிடுவேன் நல்ல மனுஷன் தான். சரி